Ministries. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடந்த நாட்களிலெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த நாளுக்குள் பிரவேசிக்க நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய இரக்கங்களும் அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் நம்மை ஒவ்வொரு நாளும் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதினாலே தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நமக்கு சொன்னவைகளையெல்லாம் நிச்சயம் நமக்கு செய்யத்தான் போகிறார். தேவன் செய்ய போகிற அதிசயமான காரியங்களை எதிர்நோக்கி காத்திருப்போம். நம்முடைய நம்பிக்கையிலே விசுவாசத்திலே உறுதியாய் நாம் தரித்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசும்படியாய் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பற்றி கொள்வோம். ஏனெனில் கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உண்டு. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்பி காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளில் இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்கு எல்லா துதி கனம் மகிமையும் உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை இந்த கால வேளையிலே சிந்தித்து ஜெபிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசித்து அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு தருகிற ஆலோசனைகளை கேட்டு நாம் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் அவர் வாக்கு மாறாதவர். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் நமக்கு திருவள்ளம் பற்றுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி ஸ்தோத்திரம் அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு மனிதன் சமாதானம் இல்லாதபடி, ஒரு சந்தோஷம் இல்லாதபடி, மகிழ்ச்சி இல்லாதபடி மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏதோ இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்ந்தால் போதும், எப்படி வாழ்ந்தால் போதும், இப்படி ஆகில வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டும் என்று சொல்லி மனிதன் நினைக்கிறான். ஆனால் சமாதானம் இல்லாதபடி இந்த உலகத்தில் வாழ்கிறவர்கள் கோடான கோடி ஜனங்கள். அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த சமாதானத்தை தான் இயேசுவாகிய தேவன் நமக்கு தந்து போயிருக்கிறார், கொடுத்து கொண்டு போயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவராக தேவன் இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ பாடுகள் அனுபவித்து எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவித்த போதும் அந்த கஷ்டங்களிலும் சமாதானம் அவருக்குள் இருந்தது, அந்த பாடுகளிலும் சமாதானம் அவருக்குள் இருந்தது, அந்த வேதனையின் மத்தியிலும் தேவனுடைய சமாதானம் அவருக்குள் இருந்தது. அத்தனை பாடுகளும், அத்தனை கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள்
ஆமீன் ஸ்தோத்திர அடிகள் சோதனைகளின் மத்தியிலும் தேவனுடைய சமாதானம் அவருக்குள் பூரணமாய் நிரம்பி இருந்தபடியினால் அவர் எல்லா சூழ்நிலையிலும் சமாதானமாய் வாழ்வதற்கு ஸ்தோத்திர தேவன் போதுமானவராய் இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே வந்ததன் நோக்கமே மனுஷன் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷன் ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை, ஒரு மனுஷன் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் இந்த பூமியிலே விரும்புகிற ஒரு காரணம் சமாதானத்தை மனிதன் ஸ்தோத்திர ஆதியில் இருந்த மனிதன் முதல் அதற்கு பிறகு வந்த எல்லா மனுஷர்களும் சமாதானத்தை இழந்து விட்டார்கள், சந்தோஷத்தை இழந்து விட்டார்கள். சமாதானம் என்றால் என்னவென்றே தெரியாதபடி வாழ்ந்து விட்டார்கள். ஆனால் அந்த சமாதானத்துக்கும் அந்த சமாதானத்துக்கு ஊற்றுக்கும் உறவிடமாகிய தேவன் இந்த பூமியிலே அளவில்லாதபடி மனிதன் மீண்டும் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பூமியிலே கர்த்தர் வந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால்தான் தூதர்கள் அவரை வாழ்த்தினார்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியே வாழ்த்தும்போது ஸ்தோத்திரம் ஒரு பெரிய வாழ்த்துதலை மனுஷனுக்கு கொடுத்தார்கள். பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம், அல்லேலூயா, பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம், பூமியில் ஒரு பெரிய சமாதானம். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரலோகத்தில் இந்த இயேசு இந்த பூமியில் சமாதான காரணர் இந்த பூமியில் வந்த உடனே வானத்தில் ஒரு பெரிய ஸ்தோத்திரம் சந்தோஷம், இந்த பூமியில் ஒரு பெரிய சமாதானம் உண்டானது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த சந்தோஷத்தை அந்த சமாதானத்தை கொடுக்கும்படிக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடந்து வந்தார். ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கும்படிக்காக அவருக்குள் சமாதானம் சம்பூரணமாயிருந்தது. அந்த சம்பூரணமாயிருந்த தெய்வம் இந்த பூமியிலே சமாதானத்தை கொடுக்கும்படிக்காய் மனுஷர் இந்த உலகத்தில் எந்த பாகுபாடுமின்றி மதம், மொழி, இனம் எல்லாம் கடந்து ஆண்டவராய் தேவன் ஸ்தோத்திர என்னுடைய ஜனம், என்னுடைய பிள்ளைகள், நான் உருவாக்கின, நான் சிருஷ்டித்த மனுஷிகள் என்று சொல்லி தேவன் ஸ்தோத்திரம் இந்த முழு உலகத்துக்கு பொதுவாக சமாதானத்தை ஸ்தோத்திரம் கொடுத்து ஸ்தோத்திரம் இந்த பூமியில் சமாதானத்தோடு மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக சமாதானத்தை கொடுக்கும்படிக்காய் தேவன் இந்த பூமியில் இறங்கி வந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சமாதானம் என்பது எங்கேயோ போய் வாங்குவது அல்ல, யாரிடத்திலே கிடைப்பது அல்ல. அது சமாதானம் என்பது தேவனால் உண்டானது. தேவன்தான் அந்த சமாதானத்துக்கு ஸ்தோத்திர மூல காரணர். அவர்தான் அதை வகுத்தவர், அதை தான் ஸ்தோத்திரம் அதை உருவாக்கினவர். காரணம், அவருக்குள் சமாதானம் சம்பூர்ணமாக இருந்தது. அவர்களுக்குள்ளே சமாதானம் சம்பூர்ணமாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சமாதானத்தை தேடிதான் மனிதன் இன்றைக்கு ஸ்தோத்திரம் எங்கெல்லாமோ அலைகிறான். கோயில், குளம் என்று அலைகிறான். புனித நீராடினால் எனக்கு சமாதானம் கிடைத்துவிடும் என்று நினைக்கிறான். அல்லது ஏதோ போதை வஸ்துகளை நான் பயன்படுத்தினால், அல்லது ஸ்தோத்திரம் என்னுடைய சரீரத்தை ஒடுக்குவதற்கு, என்னுடைய சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு நான் எதையாகிலும் செய்தால், ஸ்தோத்திரம் அநேக ஸ்தோத்திரம் யோகா செய்தால், அல்லது ஏதோ ஒன்றை செய்தால், நான் என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்கினால், அல்லது என் சரீரத்தை நான் கீழ்ப்படுத்தினால் எனக்கு சமாதானம் வந்துவிடும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். இல்லை. ஸ்தோத்திரம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், பாடுகளில் இருந்தாலும், கஷ்டங்களில் இருந்தாலும், வேதனைகளின் மத்தியிலும் சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருந்தால், நிச்சயமாய் அந்த சூழ்நிலையில் சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது சமாதானம் சம்பூர்ணமாய் நமக்குள்ளே தேவைப்படும். இன்றைக்கி அநேக குடும்பங்களிலே அநேக ஸ்தோத்திரம் எது இல்லை என்றால் எல்லாம் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் இருக்காது. இந்த மனுஷனுக்கு சாப்பாடெல்லாம் இருக்கும், வஸ்திரங்கள் இருக்கும், இருப்பிடம் இருக்கும், எல்லாமே இருக்கும், நல்ல ஸ்தோத்திரம் எல்லா சூழ்நிலைகளும் வசதி வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் மனிதனுக்கு ஒன்று ஸ்தோத்திரம் வாங்க முடியாது, விலை கொடுத்து வாங்க முடியாத ஒன்று உண்டுமானால்
அது சமாதானம் தான். மீது எல்லாவற்றையும் இந்த பூமியில் விலை கொடுத்து வாங்கிவிடலாம். இந்த பூமியில் விலை கொடுத்து வாங்குகிற எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கலாம். ஆனால் சமாதானத்தை மட்டும் விலை கொடுத்து வாங்க முடியாது. காரணம் என்னவென்றால், சமாதானத்தை உண்டு பண்ணினவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஆண்டவரே எனக்கு சமாதானம் வேண்டும், எனக்கு சமாதானம் வேண்டும் என்று சொல்லி நாம் எப்பொழுதெல்லாம் சமாதானம் இழக்கும்போது, அந்த சமாதானம் இழக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது, ஆண்டவரே என் சமாதானம் இழந்து போகிறேனே, எனக்குள்ளே இந்த பாடுகள் வரும்போது சமாதானம் இல்லாமல் போகிறேன், எனக்குள்ளே இந்த கஷ்டங்கள், இந்த வேதனைகள், இந்த பண தேவைகள், பொருள் தேவைகள், அத்தியாவசியமான தேவைகள், என் குடும்ப சூழ்நிலைகள் இப்படியெல்லாம் இருக்கும்போது ஆண்டவரே சமாதானம் இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதே என்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளும் இருக்கும். ஆனால் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த சமாதான கேடு உண்டு பண்ணுகிற எல்லா சூழ்நிலைகளும் என்னை விட்டு விலகட்டும், இந்த சமாதானத்தை கெடுக்கிற எல்லா சூழ்நிலையும் என்னை விட்டு விலகட்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கும்போது, ஆண்டவராகிய தேவன் இந்த சமாதானத்துக்கு ஊற்றும் உறைவிடமாய் இருக்கிறவர் நமக்கு நிச்சயமாய் அந்த சமாதானத்தை தருவார். அதனால்தான் ஸ்தோத்திர இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது மிகுந்த சந்தோஷமும் ஸ்தோத்திரம் உண்டானது, ஒரு பெரிய சமாதானம் உண்டானது இந்த பூமியில். ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். தூதர்கள் எல்லாம் ஆரவாரத்தோடு ஆடி பாடினார்கள். ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படிக்காய் என் கடவுள், என் ஆண்டவர் இந்த பூமிக்கு இறங்கி போயிருக்கிறார். அவர் எல்லா மனுஷனுக்கும் சமாதானத்தை கொடுத்து விட்டு ஸ்தோத்திர மனுஷன் சமாதானமாய் வாழ்வதற்கு ஒரு வழிவகுப்பார் என்று சொல்லி அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, என்றைக்கு மனுஷன் ஆதியிலே சமாதானத்தை இழந்தானோ, அந்த மனுஷனுக்காக பரிதவித்து, அந்த மனுஷனுக்காக இரக்கம் செய்து, அந்த மனுஷனுக்காகவே இன்னைக்கு வரைக்கும் ஜீவனோடு நமக்காக இருக்கிற அவரிடத்திலே அந்த சமாதானம் சம்பூரணமாய் பூரணமாய் இருக்கிறது. அந்த சமாதானத்தை இந்த எங்கே போனாலும் கிடைக்காது. ஸ்தோத்திரம். எந்த ஒரு புனித நதியில் போய் முங்கி எழுமினாலும் கிடைக்காது. எந்த ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனாலும் கிடைக்காது. எத்தனை தூரம் பிரயாணம் பண்ணினாலும் எந்த சூழ்நிலையில் எங்கே போய் வாங்கலாம் என்று சொன்னாலும் கிடைக்காது. ஆனால் சமாதானத்தை தருகிற தெய்வம் ஸ்தோத்திர இயேசு மட்டும்தான். அவரிடத்திலே நாம் மண்டியிட்டு முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தாரும் என்று சொல்லி எப்பொழுதெல்லாம் நாம் கேட்கிறோமோ அப்பொழுதெல்லாம் சமாதானத்தை தந்து நம்மை நடத்துகிற கர்த்தர் ஒருவர் இன்றைக்கும் எனக்காக உங்களுக்காக ஜீவனோடு இருக்கிறார். அவரிடத்திலே நாம் கேட்போமா? அவரிடத்திலே நாம் மன்றாடுவோமா? அவரிடத்திலே நாம் மண்டியிடுவோமா? நிச்சயமாக உரிமையோடு கேட்கும்படிக்காக ஸ்தோத்திரம். அந்த உரிமையோடு கேட்கும்படிக்காக ஒரு உரிமையை தந்திருக்கிறார். அப்பா என்று சொல்லி கூப்பிட்டு ஸ்தோத்திரம். அப்பா எனக்கு சமாதானத்தை தாங்க, எனக்கு சமாதானம் தாங்க என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், வேறு யாருக்கும் இல்லை. அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக நிச்சயமாக இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவராகிய தேவன் ஸ்தோத்திரம். நம் இருதயத்தில் ஏற்படுகிற சமாதான கேடுகள், நம் இருதயத்தில் ஏற்படுகிற செஞ்சலங்கள், நம் இருதயத்தில் ஏற்படுகிற எல்லா சூழ்நிலையிலே மாற்றி இந்த வேளையிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல, நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுத்து போகிறேன் என்று சொன்னவர் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று சொல்லி சொன்ன அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நாம் இப்பொழுதும் கேட்போம், நிச்சயமாய் நமக்கு தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த பூமிக்கு இறங்கி வந்து மனுஷர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படிக்காய் ஆண்டவரை திருவலம் பற்றி ஆண்டவரே இந்த பூமியில கடந்து வந்து உம்முடைய தீர்மானத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி மனிதர்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கும்படிக்காய் இறங்கி வந்த தெய்வமே, இந்த வேளையில இந்த வார்த்தைகளை யாரெல்லாம்
யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் எந்த சூழ்நிலையில் சமாதானம் இழந்து சமாதான குறைவில் இருக்கும்போது என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சமாதானத்தை சம்பூர்ணமாய் கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களிலே ஆண்டவரே, எல்லா தேவைகளும் தம்முடைய பிள்ளைகளுக்கு சந்திக்கப்படுவதாக. எல்லாம் ஆண்டவரை கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும். எந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை யாராகிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் கூப்பிடும்போது, யார் கூப்பிட்டாலும் எல்லாருக்கும் நீர் உதவி செய்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்கணும், சமாதானத்தை கொடுக்கணும். ஆசீர்வதிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே. ஆமென். ஸ்தோத்திர. சத்ருவாகிய சாத்தானை ஆமென் எங்கள் காலின் கீழ் போட்டு மிதிக்க ஆண்டவரை மிதித்தவர், தொடர்ந்து நீர் ஆண்டவரை எங்களுக்கு சமாதானத்தை தாரும். இந்த சமாதான கேடு உண்டு பண்ணுகிற சத்துருவின் கிரிகளை என் தேவனாகிய கர்த்தர் முற்றிலுமாய் அழித்து மாற்றி ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்யும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஐயா, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. ஐயா, இரக்கம் நிறைந்தவரே. ஐயா, இரக்கம் நிறைந்தவரே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஐயா, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே. அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே. ஐயா, ஆறுதல் நாயகனே. ஐயா, ஆறுதல் நாயகனே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே. ஐயா, ஓயாமல் முத்தம் செய்கிறே. ஐயா, ஓயாமல் முத்தம் செய்கிறே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்.
விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. நல்ல பங்கு நீர்தானையா. நல்ல பங்கு நீர்தானையா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஐயா எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருகையில் எடுத்துக்கொள்வி, கூடவே வைத்துக் கொள்வி. வருகையில் எடுத்துக்கொள்வி, கூடவே வைத்துக் கொள்வி. என்னை கூடவே வைத்துக் கொள்வி. என்னை கூடவே வைத்துக் கொள்வி. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.